லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. டிபெண்ட் பண்ணுறது தான் முட்டாள்தனம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எமோஷனல் அந்த இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. நான் வேற மாதிரி மாறிட்டேன், ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். கால் பண்ணிட்டு இருப்பேன், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன், ரொம்ப கெஞ்சுவேன். லைக் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்கள போயிட்டு இல்லை போ அதை சரி பண்ணலான்னு சொல்லுவேன். தெரியல, அவங்களுக்கு அதை சரி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால் அதை இன்னும் ஏற்றுக்க முடியும். எல்லாருக்கும் கால் பண்ணி இல்லை எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானாவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஹாய் ஆல், லாஸ்ட் வீக் நீயா நானா எபிசோட், தட் இஸ் காதலில் தோல்வி அடைந்தவர்கள் வர்சஸ் அவர்களை தேற்றும் பெற்றோர்கள். இது தாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ப்ரொமோவில் வந்திருக்கும் போல் எனக்கு ஒரு சிஸ்டர் இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க, இதுக்கா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 4-5 பேர் இதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்க. அண்டு இன்னும் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளும் புரிதல் இல்லாமலும் இந்த மாதிரிலாம், நாட் ஓன்லி இன் லவ் ரிலேஷன்ஷிப்பில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 30 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸுங்க. 12 பேட்சஸ் சூப்பராக முடிஞ்சு 13th பேட்ச் May 5th ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லி மார்னிங் 4 to 5 கிளாஸு. இதில் எல்லா வித டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஹீலிங், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், நிறைய இன்னும் சொல்ல முடியாத நிறைய டெக்னிக்ஸு இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் நிறைய சக்ஸஸ் கொடுத்த ஏர்லி மார்னிங் கிளாஸ் 13th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா 30 days கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கலாம், ஒரு 5 days மாதிரி அட்டன் பண்ணலாம், என்னையும் ட்ரெயின் அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா கம்மிங் April 21 அதுலேருந்து ஒரு 5 நாள். இல்லைனா மணி அட்ராக்ஷன் கிளாஸ், பணத்தை ஈர்க்கிறது எப்படி, அதை அட்ராக்ட் பண்ணுறது எப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல டெக்னிக்ஸோட சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன், ரீப்ரோக்ராமிங் அவர் சப்கான்ஷியஸ் மைண்டோட எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த பெயின் எல்லாருமே ஒரு கட்டத்தில் சஃபர் ஆகி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்திருப்போம். இது பார்க்கும்போது இதுக்கா நீ அழுதுட்ருக்க அப்படின்னு நம்ம ஒரு தேர்ட் பர்சனுக்கு ஈஸியாக தேற்றி கொடுத்துருவோம். ஆனால் நம்ம அந்த பெயினுக்குள்ளே உட்காந்துருக்கும்பொழுது யார் என்ன சொன்னாலும் காதில் போய் விழாது. அது ஒரு வார்த்தையாக மட்டும்தான் விழும். எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்க, இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் சொல்லக்கூடியது. நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் நம்ம வெளியில் வருவோமா அப்படின்றது தான். இந்த நீயா நானால பார்த்திங்கன்னா எல்லாருமே லவ் ஃபெயிலியர்ஸ். இதெல்லாம் ரொம்ப நல்லா டீப்பராக 8 years 10 years லவ், இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சிலதெல்லாம் ஆன்சரபிளே கிடையாது. ஏன் விலகி போனாங்கன்னே தெரியாமல் சில பேர் ரீசன்ஸ் ஏன்னு கேட்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் ஆகிடுது, கட்டாயம், இப்படி பல்வேறு விஷயங்கள். சில பேருக்கு ஈகோ. இதில் இந்த யாமினி அப்படின்றவங்க மட்டும் சொல்கிறாங்க, நான் ரொம்ப அதிகமாக பொசசிவ்ன்ற பேரில் அதிகமாக டிபெண்ட் ஆகிட்டேன். இது தாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த லவ்வில். நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய வெறுப்பு எல்லாமே பார்ப்போம். அடுத்து போக ஓவர் பொசசிவ், ஓவர் பாசம், ஓவர் கேரிங், ஓவர் அக்கறை, அது எல்லாம் நம்ம உலகமே அவங்க தான் அப்படின்னு டிபெண்ட் ஆகும்பொழுது அதிகமான பாசம், அதிகமான ஒரு பொசசிவ்னஸ் அங்கே வெறுப்பாக மாறுகிறது. அதை தான் யாமினியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக அந்த பையன் மேலே அதிகமான ஒரு டிபெண்ட் வச்சு அவங்க தான் உலகம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்டையுமே 8 years பேசாமல் இருந்திருக்காங்க. அவர் தான் முதல்ல லவ் பண்ணவர், இது வரைக்கும் யாரும் அந்த அஃபெக்ஷன் காட்டலை. அப்படின்னும் போது என்னால் இதுலேருந்து வெளியிலேயே வர முடியல. ஒரு 8 months நானாக இல்லை, ஒரே டாக்ஸிக் பர்சனாக மாறிட்டேன். எங்கே போனாலும் ஞாபகம், எங்கே போனாலும் நான் அழுதுகிட்டே போவேன், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, என்னோடய அவுட் ஆஃப் கான்ஷியஸில் நான் போயிட்டேன். இப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், ஒரு தடவை பேசி பார்க்கலான்னு சொல்லுங்கள். இல்லைனா நானே டைரெக்டாக போயிடுவேன், போய் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு தடவை பேசி சமாதானம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கே தெரியுது நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு, நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன்னு தெரியுது. நானாக இல்லை, தப்புன்னு தெரிஞ்சும் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாரும் நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில், லவ்வில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம செய்யக்கூடாது, இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம டாக்ஸிக் ஆகிட்ருக்கோம், இது தவிர்த்து வேறு உலகம் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரணும்னு எல்லாமே தெரிஞ்ச நமக்கு அந்த மனசு வழிவிடாது. அதுதான் எல்லாம் தெரியுது, பட் மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால தான் கோபிநாத் அவர்கள் கேட்குறாரு,
எப்படினாலும் அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை க்ராஸ் பண்ணி வந்து தானே ஆகணும். அப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதுதான் விஷயம். என்னென்னா இங்கே அக்செப்டன்ஸ். எனக்கு ஏன் இது நடந்துச்சு அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாமல் நம்ம அதுலேயே பிணைஞ்சிரும். கோபிநாத்தும் சொல்கிறது என்னென்னா, நம்ம பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்சது நெகட்டிவ் அடிக்ஷன். அழறது பிடிக்கும், சோகம் பிடிக்கும், அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர விடாது, வெளியில் வர அனுமதிக்காது. அதை நம்ம தான் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கொஞ்சம் ரசிக்க கற்றுக்கணும். அந்த உலகத்துக்குள்ளேயே மாட்டிக்கக்கூடாது, அந்த அடிக்ஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இது சைக்காலஜிக்கலி எப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க கூட பழகும்போது அவங்க ரொம்ப பிடிச்சி போய் அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு டோபமைன் அப்படின்ற அந்த இதை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை கொடுக்கும். அவங்க இல்லைன்னும் போது அந்த டோபமைன் குறையும். அப்போ அந்த மனசு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் லெவலில் ஆகுது. அப்போது அது நமக்கு குறையப்படும்போது வாழ்க்கையே ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. அதுக்கு மேலே வாழ்க்கை இல்லையோன்னு பயத்தை கொடுக்கும், ஒரு வித இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். அப்போ நம்மளை அந்த இடத்துல முடக்கி போட்டுரும். இதை தாண்டி ஒரு 3 மாதம் அது ரிக்கவரி ஆகிறதுக்கு, நம்ம ரிக்கவரி ஆகணும்னு நினைக்கிறவங்களால தான் முடியுமே தவிர்த்து எனக்கே இது நடந்துச்சுன்னு கேட்குறவங்களால கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ். ஆனால் யாமினிக்கு யாருமே வரல, அவங்க பேரண்ட்ஸ் கூட பெருசாக காண்டாக்ட் இல்லை. அங்கே இருந்த எல்லா பேரண்ட்ஸும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீ இதுலேருந்து வெளியில் வரணும், போல்டாக ஃபேஸ் பண்ண, அவங்க இல்லைன்னா என்ன இன்னொரு லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், கேரியரை ஃபோக்கஸ் பண்ணி, இப்படி எல்லாருமே அட்வைஸ் கொடுத்தா கூட கோபிநாத் கேட்குறார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படின்னா வெறும் வார்த்தையாக தான் கேட்குது. ஆமாம், எல்லாரும் சொல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த அட்வைஸ் வெறும் வார்த்தையாக தான், உணர்வாக அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவம் அந்த நேரத்தில் இருக்காது. வை பிகாஸ் அந்த ஒரு இதுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், வெளியில் வந்துடக்கூடாதுன்றதில் நம்ம கான்ஷியஸாக நம்ம மனசு நம்மளை பிடிச்சி வச்சுக்குமா. ஸோ வெளி உலகம்ன்றது நிறைய பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த மெம்பர்ஸ் இருக்காங்க, அடுத்தடுத்த வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை எதையுமே பார்க்காம இதுக்குள்ளேயே கண்ணை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம்ல, இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம உடச்சி எறியணும். இது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. இங்கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். நம்ம ஹஸ்பண்ட் தான் எல்லாமே, அவர் பேசலைன்னா இப்படி ஆகும், அவர் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ப்ரெஷர் தாண்டி நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் பொசசிவ்னஸ், ஓவர் எக்ஸ்பெக்டிங் அதிகமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஏமாற்றம் நிகழும்போது அதை ஏற்றுக்க முடியல, அங்கே பிரச்சனையாகும், அங்கே பர்ஸ்ட் அவுட் ஆகும். இதுக்கு ஒருத்தர் ஆன்சர் சொன்னார் அங்கே இருக்கவர். இதே மாதிரி தான் அவரை லவ் பண்ணுற பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேசி ரொம்ப பிடிச்சி போன பொண்ணு, இவர் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, இவர் தான் பின்னாடியே போய் அலைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொசசிவ் அதிகமாகி, நீ ஏன் இது பண்ணுற அதை பண்ணுறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடு விடுத்து அதுவே டாக்ஸிக் ஆகி, அதுவே வெறுப்பாகி, அவங்கள பார்த்தாலே அவாய்ட் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிடுது. அந்த அன்பு எப்படா பேசுவாங்கன்றது விஷயம் நம்மளை மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவங்கள பார்த்தாலே பயம் உண்டாகுது, டாக்ஸிக் ஆகுது. அவங்க நல்லதே கேட்டால் கூட, நல்லதாக சொன்னாதான் கூட அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்கள பார்த்தாலே ஓடிடணும், அவாய்ட் பண்ணிடணும்னு தோணுதுன்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த விஷயம்தான் எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் அதிகப்படியான கேரிங், ஒருத்தவங்க மேலேயே அந்த லவ், எல்லாத்தையும் மொத்த உலகமே அவங்க தான், எனக்கு அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லைன்னு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையும் செய்கிற மிகப்பெரிய தவறு. அதுலேருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி நம்ம உலகம், நமக்கான டைமிங், நமக்கான லவ், நமக்கான கேரிங், நமக்கான சந்தோஷம், நமக்கு மற்றவங்களையும் அனுசரித்து போகக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோன்னா அந்த ஒரு பர்சன் மட்டுமே உலகம்ன்றதை தாண்டி நம்மளால் வெளியில் வர முடியும். அதுதான் இங்கே பண்ணுற தவறு, எல்லாருமே பண்ணுற தவறு. அந்த உலகத்தை விட்டுட்டு இன்னும் நிறைய உலகம் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணணும் நம்மன்னு நமக்குள்ளேயே பேசிக்கணும். அந்த விஷயத்தை நானுமே அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நானுமே இதை நான் பேசியிருக்கேன், உள்ளுக்குள்ளேயே நான் பேசியிருக்கேன். வெளி உலகத்தையும் ரசிக்கணும், வெளி உலக மனிதர்களும் மிங்கிள் ஆகணும் அப்படின்றத எனக்கு புரியும் போது மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் நம்மளால். அப்போ ரிலேஷன்ஷிப்பும் தானாகவே சரியாகும். ஆனால் நம்ம அதை பிடிச்சி வைக்கிறதுனால மட்டும்தான் அது சரியாகும். நம்ம நினைக்க நம்மளை விட்டு அது போக தான் செய்யும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வர்ஸ் எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ உங்களுக்கும் புரியும், நான் நம்புகிறேன். புரியும், மனசு கேட்க மாட்டேது அப்படின்னா உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் தான் பேசணும். அதுக்கான ஹீலிங் கிளாஸஸ்லாம் நாங்கள் அவைலபிள் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் கிளாஸ், காலையில் வேலையில் உங்கள் மனது ஆழ்மனதில் இருக்கும். அப்போது உங்களுடைய மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுற டெக்னிக்ஸ்க்காக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ், இல்லைனா உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், பர்சனல் கோச்சிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை நீங்களே மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.